இப்ப நாம என்னண்டா செய்து கொண்டா சரி விளங்கிட்டா. ஓகே கோச். இப்படி நின்று கொள்ளுங்க. இப்படி நிக்கணும், ஸ்ட்ராங்கா நிக்கணுமா. நம்பாரம் கோச் இருக்க கூட கோச் கதையை கேட்கணும். கோச் போனது பிறகு எந்த கதையை தான் கேட்கணும். சரியா? போய் நின்று இப்ப நான் அவனை பழைய தர என்னன்னுச்சுன்னா, எவன் நம்ம கிட்ட சண்டைக்கு வாரானோ அவனுக்கு ஓங்கி மூக்குல அடிக்கிறது, ஓங்கி வகுத்துல அடிக்கிறது, இதில் தான் நான் உனக்கு பழகி தருவேன். விளையாண்டா அவர் போனது பிறகு எந்த கதையத்தை நீ கேட்கணும். விளையாண்டானு நில். சரியா? நில்லு, கால கையை வச்சு. கட் கட். அப்பா அப்போ என்ன நீங்க எல்லா கிளாஸுங்க என்ன சேர்க்குறீங்களே, ஏன் வாப்பா கராட்டி கிளாஸுக்கு சேர்க்கிறேன். எல்லா கிளாஸ் நான் என்ன நான் எட்டி எட்டி வாட்டி போட்டு வரேன், நீங்க சேருங்க வாப்பா. கராட்டி கிளாஸ் உனக்கு விருப்பமா? கராட்டி கிளாஸ்ங்கிறது மகன் ஒரு ஆளுக்கு அடிக்கிறதுக்கு இல்லை மகன், அது ஒரு தற்காப்பு கலை. இந்த காலகட்டத்துல எல்லாரும் என்ன செய்யணும், கத்து வச்சுக்க வேண்டிய ஒரு கலை தான் அது. உனக்கு கடும் விருப்பமா இல்லை? அதுல மர போய் போட்டு அரவாச்சியில நிக்க மாட்டே, மர போய் போட்டு ரோட்டால போற பொடியமா இருக்கலாம் அடிச்சுக்கிட்டு அவனை மண்டைய உடைச்சிக்கிட்டு நிக்க மாட்டே. அப்படி ஒண்ணு செய்ய மாட்டாய் தானே? அப்படி ரெண்டு சரியான எனக்கு ஒப்பந்தம் தந்தாத்தான் நான் உன்னை கொண்டு அந்த இடத்துல சேர்க்கலாம். நீ கண்டிப்பா என்ன செய்வா? இது முதல் சொல்றேன், கராட்டிங்கிறது சும்மா விளையாட்டு இல்லைம்மா. அது கால் கை உடைற இது மிதிக்கி அது இந்த நிறைய நிறைய சப்ஜெக்ட் இருக்கு அதுக்குள்ள. அதுக்கு எல்லாம் ஓகே மரா காலை கை உடைச்சிட்டு வந்து கிளாஸுக்கு போகாம படுத்துட்டு இருந்தா என்ன செய்வாய்? அப்படி அது எல்லாம் நிதானமா விளையாடுவாய் தானே, நிதானமா பக்குவமா நடந்துக்குவாய் தானே, சரிதானே? அப்ப நான் கொண்டு சேர்க்கட்டா? சரி, நான் சொல்ற மாதிரி இப்ப கொஞ்சம் பின்னுக்காய் நீ இப்படி சரி ஹெட்டுக்கு அடிக்கணும். இப்ப கொஞ்சம் வர்றார் கொஞ்சம் வர்றார். என்ன சொல்லி கொடுத்தாருமா? அவரு சொல்லி கொடுத்தீங்க, நிறைய சொல்லி கொடுத்தீங்க. இப்ப என்ன கேஷன்டா, இப்ப நீங்க கொஞ்சம் சைட்டாங்க புஷ்பமா என்ன பாருங்க, இது பாருங்க என்ன கொஞ்சம் பார்த்துன்னு ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் செய்யறன்றதை நான் சொல்லி காட்டுறேன். அப்படிங்களா? இப்படி இல்லைங்க, இங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பாருங்க. சரியா? அடுத்து கோச் இஸ்லாம். இந்த நம்மட பிள்ளையும் இந்த கராட்டி கிளாஸுக்கு சேர்க்கணும் வரணும் வெட்டி வெட்டி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஊட்ட வந்து இடிக்க விடுவார் இல்லை. பிறகு இந்த கலையை பற்றி எங்களுக்கு தெரியா, நீங்க கோச்சுங்கிறதால உங்களுக்கு முழுக்க இதுல சப்ஜெக்ட் தெரியும். இவருக்கு இந்த வயசுல இவர் கத்துக்கலாமா? பழகலாமே, வேற வயசுல உள்ளாக்கள் தானே நான் இருக்கிறேன். இந்த வயசுலயும் பழகலாம். தற்காப்பு கலண்டைக்கு சமூகத்துல ஒரு முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. சிலாக்கள் இந்த தற்காப்பு கலை பழகுறாங்க, அவனுக்கு இவனுக்கு அடிக்கணும் ஞாபகம் அது இது. இது என்ன சொன்னா தனக்குள்ள பல வச்சு கொள்ற விளங்கிட்டா நம்மளை முக்கியமா நம்மளை தாக்குகின்ற சந்தர்ப்பத்துல நாம அவர்களை தாக்கி கொள்ற ஹேச்சி அதுகளுக்காக பழகுறது. அடுத்த சமூகத்துல நடக்கிற அந்த பிரச்சனை அந்த அந்த டைம்ல நம்மளை பயன்படுத்தி கொள்றது, நாம சொந்த தேவைகளுக்காக நாம பயன்படுத்தி அப்படியான ஒரு கலை இல்லை. யார
உயிரையும் எடுக்கிறதுக்கான ஒரு கலை இல்லை இது. அப்படியான கலை இல்ல இல்ல, அதாவது அடிக்கக்குள்ளையாவது தன்னை தான் பாதுகாத்து கொள்ற மாதிரி கொள்றதுக்கான ஒரு கலை தான் கலை. பிரச்சனை ஆளை நம்ம போட்டு பழகி எடுப்போம். ஆளு பழகு எத்தனா வண்டி இப்ப 4ஆம் ஆண்டா 6ஆம் ஆண்டா சின்ன வயசுல பழகினா இந்த ஓயல்ல இன்ஷால்லா ஒரு பிளாக் பெல்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் வேறு. நான் இவெல்லாம் எல்லோ பெல்ட் தானே ஆக்கள். இப்ப வந்து நீ எலோவில் எடுக்காக்கள். சரி நான் பழகி விடுவேன் என்ன. சரி அப்ப சார், அப்ப நாங்க நீங்க எந்த பீஸை வந்து அங்க ஆபீஸ்ல கட்டி போட்டு நீங்க போங்க. நான் அப்ப எத்தனை மணிக்கு வரணும் பேரு? நீங்க ஒரு 6 o'clock வாங்க. சரி சரி, அப்ப நான் பாறேன் சார். சரி இப்ப நான் சொல்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடுறேன். நைட்டா நாய்க்கு நீங்க நில்லுங்க நானும் பாருங்க. நீங்க நில்லுங்க. ரைட் ஒழுங்குங்க. சரி விளங்கிட்டா. இன்னைக்கு அடுத்த டிப்ஸ் ஒன்று இருக்கு. இன்னைக்கு விளங்கிட்டா. ஸ்மார்ட் இது என்ன ராங் ஷாட்? எழுமுங்க என்ன ஷாட் இது? இப்படியா நீங்க செய்யற? லைன்ல நில்லுங்க. எப்படி செய்யறன்றது இங்க பாருங்க. இப்ப நாம ஒரு ஆள் அடிச்சு வீழ்த்துற இது இல்லை. இது ஒரு கடும் ஸ்ட்ராங்கான சொட்டா இருக்கு பாத்தீங்களா? அப்படி ஸ்ட்ராங் அடிக்கணும் விளங்கிட்டா. இந்த அடி ஒரு தகாத முறையில பட்டிருந்தா ஆளுக்கு இதாகுற கேஸ். அதை நம்ம சரியா அதை செய்து கொள்ளணும் விளங்கிட்டா. ஆக்கிரமண்டா இன்னைக்கு ஹை இருக்கு தானே, இந்த ஹையெல்லாம் இதை பிளாக் பண்ணணும். சரியா நான் செய்வோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதை ஃபாஸ்ட் அடிக்கணும். இந்த கையால ஃபாஸ்ட் அடிக்கணும். இந்த ஹை இப்படி கீழே படிக்கணும். ஓகே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டே நான் என்ன இப்ப சின்ன மாதிரி செஞ்சு கொண்டது. இப்படிதான் ஒரு ஆள் இடிக்கக்குள்ள பிளாக் பண்ற விளங்கிட்டா. சும்மாவே இந்த இப்படி நின்னீங்கன்னா டக்குன்னு அடி விழுந்துரும் விளங்கிட்டா. வேகமாய் ஸ்பீடா நான் அந்த செய்து கொள்றத நீங்க அதை பிளாக் பண்ற. அடுத்து இன்றைக்கு சில இதுகளை நான் சொல்லி தருவேன். அதெல்லாம் முக்கியமா தேவைப்படுற ஒரு இது உண்டு. ஒரு ஆளை எப்படி செய்யற என்ன மாதிரின்றதை நான் சொல்லி தருவேன் ரைட்டா. அந்த சக்கரம் இருக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று அது அந்த பாடி ஸ்டேர்ன்லியா வெஜிக்கிறதுக்காக அது செய்யறது சொல்றேன். கொஞ்சம் அப்படி நில்லுங்க. முதல்ல என்னைக்கா இப்படி வெஜ்ஜி வாங்க ஒரு சின்ன ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க. எப்படி கோச்சு நைக் இப்படி கால் இப்படி வைங்க. இப்படி வச்சு நைக்கிற ஹாலை இப்படி எடுக்கணும். இப்படி லைட்டா. ஓ இங்க பாருங்க.